வணக்கங்க. நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 11. இந்த எபிசோடோட டைட்டில் விதிகள் உருவாக்கப்படுகின்றன. சோழ தூதுவனான கொற்றவனை தப்பு சொன்னதும் தாங்க முடியல அவனுக்கு. யாழி சங்கிலிய நான் உடைச்சு காட்டுறேன் பாரு, ஆனா எனக்கு இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலிய புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் கழுத்து நரம்பு தசை எல்லாம் புடைச்சுது, நெஞ்சு வெளியில வந்தது. தசை விரிய போட்டிருந்த ட்ரெஸ் அழுத்தம் தாங்காம கிழிஞ்சுது. அவையில இருந்தவங்க எல்லாரும் கொற்றவனை கண்ணிமைக்காம பார்த்தாங்க. அந்த காட்சியை பார்த்த அங்கேற்கண்ணிக்கு உடம்பு விறுவிறுத்துது. கொற்றவன் தன்னோட வலிமைய முழுசா யூஸ் பண்ண அந்த சங்கிலி மெதுவா உடைய ஆரம்பிச்சது. அமைச்சர் ஒருத்தர் அதை பார்த்து கண்ணை விரிச்சாரு. மோகூர் பழையன் கொற்றவனோட பலத்தை கவனிச்சாரு. பிட்டங்கொற்றன் இந்த வாலிபனுக்குள்ள இவ்ளோ பலமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் வந்தது. கிளங்குன சத்தத்தோட நாசியில ரத்தம் வழிய கொற்றவன் அந்த சங்கிலிய உடைச்சு எரிஞ்சான். அவை அதிர்ந்து போயிருந்தது. சேர இளவரசன் வஞ்சி பொறையன் கொற்றவனோட பலத்தை பார்த்து மலைச்சு போனான். உடைச்ச சங்கிலிய கீழே எரிஞ்ச கொற்றவன் மூச்சு வாங்கிக்கிட்டே பாண்டிய மன்னரை பார்த்து, எனக்கு பாண்டிய நாட்டு இளவரசி மேல மரியாதை மட்டும்தான் இருக்கு, என்னை இப்பவாவது நம்புங்க அப்படின்னா. இது அத்தனையும் பார்த்து ஆத்திரமான குடக்கோ வாழ உருவினான். கொற்றவனை பார்த்து ஓங்கினான். அதை பார்த்த 2 மன்னர்களும் சட்டுன்னு நாற்காலியிலேருந்து எந்திரிச்சிட்டாங்க. இளவரசி மூச்சை புடிச்சிட்டு பதறினான். அவையே திடுக்குன்னு ஆயிடுச்சு. பாண்டியர் உடைவாளையே உருவிட்டாரு. சேரர் உடனே தன்னோட குறுவாளை எடுத்து மின்னல் வேகத்துல எரிஞ்சு குடக்கோ வாழ் வச்சிருந்த கைய குறிப்பாத்து தாக்கினார். கையில குறுவாள் பாஞ்சதும் வாழை நழுவ விட்ட குடக்கோ ரத்த சொட்ட கைய பிடிச்சுக்கிட்டு நின்னான். சேர நாட்டை அவமானப்படுத்த வந்த அழுக்கே, இங்கேருந்து ஓடி போயிடு, இல்ல தலையை வெட்டி போடுவேன்னு சேரர் சீர்னாரு. தலை குனிஞ்ச குடக்கோ மெதுவா திரும்பி கொற்றவனை முறைச்சு பார்த்துட்டே வலியில முகத்தை சுழிச்சுக்கிட்டு அவையை விட்டு வெளியில போனான். அவன் பின்னாடியே அவனோட ஆதரவாளர்களும் கிளம்பி போயிட்டாங்க. இது வேற சீன். நடு ராத்திரி ஆயிருந்தும் பாண்டிய இளவரசி அங்கேற்கண்ணி தூங்க பிடிக்காம புன்னகையோட எதையோ யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தா. கையில ஒரு மயிலிறக வச்சுக்கிட்டு அதை அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்த அங்கேற்கண்ணியோட மனசுல அந்த நேரம் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுதா? எஸ், எல்லாம் அவன் செயல். நம்ம சோழ தூதுவன் கொற்றவன் தான். அன்னைக்கு காலையில யாழிச்சங்கிலிய உடைச்சி எரிஞ்சவன், குடக்கோ மாதிரி ஏமாத்துக்காரன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்தினவன் அந்த ஆண் அழகந்தான் இப்போ அவன் நனவுல காதல் பண்ணிட்டு இருந்தான். புன்முறுவலோட உட்கார்ந்துருக்க அங்கேற்கண்ணி திடீர்னு முக பாவனை மாத்தி கோவமானா. அவளுக்கும் கோவதாவங்கள் வரும் தானே. அவர் என்ன சொன்னாரு? பாண்டிய இளவரசி மேல ஆசை இல்லையாமா, மரியாதை மட்டும்தான் இருக்காமா. அதை ப்ரூவ் பண்ண யாழிச்சங்கிலிய உடைச்சு காட்டினாராம். அறிவு கேட்டவர். யாழிச்சங்கிலிய தான் உடைச்சிட்டார்ல. அடுத்து அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டுட்டு சேயோனே இவர் இப்படி பொழைக்க தெரியாதவரா இருக்காரே அப்படின்னு தன் கையில இருக்க மயிலிறகு கிட்ட புலம்பி கொட்டுனா அவ. அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது நான் வச்சிருக்க கேள்விகளுக்கு பதில் தெரியுதான்னு பார்ப்போம். அப்படி அவர் எல்லாத்துக்கும் சரியான பதில் சொல்ற பட்சத்துல அவருக்கே விருப்பம் இல்லைனாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆமா அப்படின்னு அவ முகத்துல உறுதி வந்துச்சு. தன்னையே நினைச்சு வெக்கி தலை குனிஞ்சவ மயிலிறக தன் கன்னத்துல வச்சு கொஞ்சனான். அப்போ அவ மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் பேசிச்சு. அடியே அங்கேற்கண்ணி, நீ பாண்டிய நாட்டு இளவரசிடி, அவர் ஒரு சாதாரண சோழ நாட்டு தூதர். அதிகப்படியா போனா ஒரு படைத்தலைவரா இருப்பாரு. அவரை நீன்னு அவளுக்குள்ள இருந்த மனசாட்சி குதர்க்கமா சொல்ல, ஏன் என்ன கெட்டுட போகுது? இந்த தமிழகத்துல ஏற்றத்தாழ்வுங்கிறதே கிடையாது. வடநாடுகள்ல அவங்கவங்க செய்யற தொழில்களை வச்சு ஏற்றத்தாழ்வு இருக்குதான். ஆனா இங்க அத்தனை மன்னர்களும் மக்களோட சொந்தக்காரங்க. தான் பிள்ளைங்கள எந்த தாயாவது உயர்த்தி தாழ்த்தி பாப்பாளா? நான் கேட்டுக்கிட்டா அடுத்த நிமிஷமே சோழ தூதுவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு என் அப்பான்னு அவ மனசாட்சிக்கு சொன்னான். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் அப்படின்னு அது ஏதோ சொல்ல வரும்போது நீ அமைதியா இருக்கியா அப்படின்னு இவ மனசாட்சிய அடக்கிட்டா. ஆனாலும் அது அடங்காத குரலா திரும்ப பேசிச்சு. கோச்சுக்காத, ஆமா நீ ஏன் இப்போ அவரை போய் பார்க்க கூடாதுன்னு வேற ஒரு மனப்புயலை கிளப்பி விட்டுடுச்சு. இவ தானா போய் அந்த புயலோட வலையில சிக்கினா. இப்பவா ராத்திரி ஆகுதே அப்படின்னா,
ராத்திரி ஆகட்டுமே, நீ கேட்க வேண்டிய கேள்விய ஓலையில எழுதி எடுத்துட்டு போ. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா மட்டும்தான் அவருக்கு ஒப்பந்தத்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லு. நிச்சயம் அவர் பதில் சொல்லுவாரு அப்படின்னுச்சு மனசாட்சி. அப்படியா சொல்ற அப்படின்னு மலர்ந்த முகத்தோட நிமிர்ந்த அங்கேயர்கண்ணி விறுவிறுப்பா எந்திரிச்சு போய் சுயம்பரத்துல கேட்க அப்பா கிட்ட தான் எழுதி கொடுத்த கேள்விகளை ஒரு ஓலையில எழுதினான். எழுதி முடிச்சதும் அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு எழுத்தாணிய கண்ணத்துல வச்சு யோசிச்சா. இவ யோசிச்சுட்டே இருக்கட்டும், நம்ம ஆளு கொற்றவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். அந்த மதில் மேல தலைய பாம்பு மாதிரி மெதுவா நீட்டி பார்த்து கோட்டைய சுத்திலும் பார்த்தான் கொற்றவன். சுத்தியும் அங்கங்க காவல் கோபுரங்களையும் மதில் சுவர்களையும் பாண்டிய காவல் வீரர்களும் கண்காணி வீரர்களும் வேல் கம்புகளோடையும் வில்ல தோல்ல மாட்டிக்கிட்டும் அப்படி இப்படி திரியிறது நில வெளிச்சத்துல நல்லாவே தெரிஞ்சது. அவன் எல்லாரையும் நோட்டம் போட்டுட்டு மெதுவா செவுரை தாண்டி கீழே இருந்த உப்பரிகையில குதிச்சான். கொற்றவன் அதுல குதிச்சு நின்னப்போ அவன் இடுப்புல பத்திரப்படுத்தி வச்சிருந்த ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்து இரும்பு சத்தம் வந்துச்சு. பதறி போன கொற்றவன் சுத்தி முத்தியும் பார்த்தான். பக்கத்துல ரூம்ல இருக்கவங்க யாராவது தன்னை கவனிக்கிறாங்களா அப்படின்னு இவன் கவனிச்சான். அவன் நல்ல நேரம், யாரும் பார்க்கல. யாராவது வந்துட போறாங்களேன்னு வேர்த்து விறுவிறுத்து போய் கீழே விழுந்த அந்த பொருளை கையில எடுத்தான். அது பாண்டியர்களோட அரச லட்சின கயல் சின்னமும் கடலும் தமிழ் பிராமி எழுத்துக்களும் பதிச்ச நல்ல தங்கத்தால ஆனது அந்த லட்சணம். தன்னோட சாமர்த்தியத்தாலையும் திறமையாலையும் அதை எப்படியோ எடுத்துட்டு வந்த கொற்றவன் சுத்து முத்தும் பார்த்தபடியே திரும்பவும் அதை தன்னோட இடுப்புல பத்திரப்படுத்திக்கிட்டான். அப்புறம் தனக்கு ஏத்தாப்புல இருக்க தடுப்பு சுவர்ல கை வச்சு தாவி கீழே குதிச்சான். அடுக்கு மாடியான அந்த பெரிய கட்டடத்துல இருந்து அவன் கீழே குதிச்சு இறங்கிட்டு இருக்க நேரத்துல பக்கத்துல இருந்த கயிறை பார்த்தான். அப்புறம் எதிர பார்த்தான். அங்க அவன் பார்த்த இடத்துல அவன் ரூம் இருந்தது. இந்த கயித்தை புடிச்சுக்கிட்டு யாரு கண்ணுலையும் படாம வவ்வால் மாதிரி தன்னோட ரூம் கிட்ட பறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். அதை எடுத்து கயித்தை புடிச்சுக்கிட்டு பாய ரெடி ஆனான். பாயவும் செஞ்சான். கொற்றவன் காத்துல பறக்கிற நேரம் பார்த்து கயிறு காலை வாரிவிட அப்படியே அவன் திசை மாறி வேற ஒரு கட்டடத்தை பார்த்து பறந்தான். தான் அந்த கட்டடத்து மேல மோத போறது உறுதின்னு ஆன பின்னாடி கண்ணை இறுக மூடிக்கிட்டான் கொற்றவன். எதிர்பார்த்தது மாதிரியே போன வேகத்துல அந்த கட்டடத்துல இருந்த அறையோட ஜன்னல் மேல மோதி உள்ள பறந்து போய் படுக்கையில குதிச்சு விழுந்தான். அந்த படுக்கையில தூங்கிட்டு இருந்த பிறை யாரோ தம் மேல விழுந்ததும் கண்ணு திறந்து ஆன்னு அலற போனான். அப்புறம் தம் மேல படுத்து கிடக்கிறது கொற்றவன்னு தெரிஞ்சதும் குதூகலமாயிட்டா பிறை. சிரிச்சா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இருந்த கொற்றவன் தான் யார் மேலேயோ படுத்திருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து மெதுவா கண்ணை திறந்தான். அங்க பிறை இருந்ததை பார்த்து திடுக்குன்னு ஆயிடுச்சு அவனுக்கு. அப்புறம் பரபரப்பா மன்னிக்கணும் காத்து வாங்க ரூமை விட்டு வெளியில வந்தேன், வழி தெரியாம இங்க வந்து குதிச்சுட்டேன்னு கொற்றவன் பதற்றத்தோட பேச அவளானா தன்னோட சுட்டு விரல அவன் வாயில வச்சு அமைதியா இருங்க அப்படின்னா. கொற்றவனுக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அவனை அப்படியே கட்டி பிடிக்க முயற்சி பண்ணான். பிறை இப்படி பண்ணது பிடிக்காத கொற்றவன் தன்னை அவகிட்ட இருந்து விடுபட திமிரனான். அப்போ நடந்த அந்த தள்ளு முள்ளுல 2 பேரோட உதடுகளும் ஒன்னோட ஒண்ணு இணைய முத்தம் கொடுத்த அதிர்ச்சியில கொற்றவன் அப்படியே அவன் மேல சாஞ்சு செல மாதிரி கிடந்தான். அப்போன்னு பார்த்து அந்த வழியா வந்த இளவரசி அங்கேயர்கண்ணி அந்த காட்சியை, அதாவது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டா. 2 பேரும் உடும்பு மாதிரி படுக்கையில ஒட்டிட்டு கிடக்கிறத பார்த்ததும் அவ மனசு குமுறுச்சு. அதோட அடையாளமா மூச்சு வேகமாச்சு, நெஞ்சு ஏறி இறங்குச்சு. இந்த சம்பவம் அவ கண்ணை கலக்கிடுச்சு. கண்ணீர் தார தாரையா ஊத்துச்சு. ஆத்திரத்துல எழுதி எடுத்துட்டு வந்திருந்த கேள்வி ஓலைகளை கசக்கி கீழே எறிஞ்சா. இன்னும் அங்க நிக்க விரும்பாம அழுகையோட தன்னோட ரூமுக்கு ஓடினான். பிறையோட முத்தத்திலேருந்து தன்னை சிரமப்பட்டு விடுவிச்சுக்கிட்ட கொற்றவன் அவளை முறைச்சு பார்த்தான். அவளானா உதடுகளை குவிச்சு அவனை பார்த்து தலையை தூக்க கொற்றவன் அவ உதடுகள் மேல தன்னோட இடது கைய வச்சு அடைச்சான். அப்புறம் படுக்கையிலிருந்து இறங்கினவன் திரும்பி பிறைய அருவருப்பா பார்த்தான். பிறையானா அவனை ஏக்கமா பார்த்தா. கொற்றவன் முகத்தை வெடுக்குன்னு திருப்பிக்கிட்டு எந்த ஜன்னல் வழியா வந்தானோ அதே ஜன்னல் வழியா வெளியில வந்துட்டான். மறுநாள் சாயந்தரம் அன்னைக்கும் சுயம்பரம் நடந்துச்சு. ஆனா புது யாழிச்சங்கிலிகளை உடைக்க யாராலையும் முடியல. சுயம்பரம் முடிஞ்சதும் சாயந்தரம் ஒரு ரூம்ல பாண்டிய மன்னர், சேர மன்னர், பிட்டங்கொற்றன், மோகூர் பழையன்,
அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட கொற்றவனும் இருந்தான். உட்காந்துருந்த கொற்றவன் தான் முன்னாடி உட்காந்துருந்த மன்னர்களை ஆவலோட பார்த்துட்டு இருந்தான். அதுலயும் பாண்டியர் கையில வச்சிருந்த மடலை ஆர்வத்தோட கவனிச்சான் அவன். பாண்டிய மன்னர் தன் கையில வச்சிருந்த மடலை திறந்து அதுல இருக்க ஓலையை ஒரு தடவை முணுமுணுப்பா வாசிச்சுட்டு சேரர்கிட்ட கொடுத்தாரு. அவர் அந்த ஓலையை வாங்கி படிச்சாரு. அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து உருவாக்கி இருக்க மூவேந்தர் கூட்டுப்படையோட சட்ட திட்டங்களை அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் இவங்களோட கலந்து ஆலோசிச்சு இதுல எழுதி இருந்தாங்க. அந்த விதிங்க எல்லாம் சரியா புரியுற மாதிரி எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க 2 மன்னர்களும். சரி பார்த்து முடிச்ச சேரர் அதை மடல்ல அடைச்சு கொற்றவன் கிட்ட கொடுத்தாரு. எந்திரிச்சு நின்று பணிவோட அந்த மடலை வாங்கிட்டு உட்காந்தான் கொற்றவன். சென்னியாரோட நட்புக்கு பதில் இதுல இருக்குன்னு இன்னொரு மடலை எடுத்து நீட்டினாரு பாண்டிய மன்னர். அதையும் கொற்றவன் மரியாதையோட வாங்கிக்கிட்டான். தூதரே, அந்த விதிகள் உள்ள மடலை ஒரு தடவை படிங்க பாப்போம் அப்படின்னாரு சேர மன்னர். அரசே, நான் அப்படின்னு படிக்க தயங்கனா அவன். ஆமா, நீங்க தான். விதிகள் ஓலையில மட்டும் இல்ல, சிலது இளம்பெருஞ்சென்னிக்கிட்ட நேரடியாவும் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னாரு சேர மன்னர். கொற்றவன் பாண்டிய மன்னரை பார்த்தான். அவரு படிக்க சொல்லி புன்னகையோட தலையசிச்சாரு. எப்போ அவன் சேர சிற்றரசன் குடக்கோவோட ஊழலை வெளிப்படுத்தி யாழி சங்கிலிய உடைச்சு பாண்டிய அரசுக்கு நல்லது பண்ணானோ அப்போலேருந்து அவன் மேல பாண்டியருக்கு மதிப்பு கூடி இருந்தது. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கொற்றவன் 2 மடல்கள்ல கூட்டுப்படையோட விதிகள் அடங்கின மடலை பிரிச்சுட்டு எந்திரிச்சு நின்று படிக்க ஆரம்பிச்சான். முதல் விதி, கூட்டுப்படை நிலை பெற்ற மொழிபெயர் தேசத்துல சோழர்களுக்கு உரித்தான நிலம் வாங்குற விதியை திருத்தி சேர பாண்டிய வீரர்களும் நிலம் வாங்க விதி வேணும்னு படிச்சு முடிச்ச கொற்றவன் நிமிர்ந்து 2 பேரையும் பார்த்தான். எங்க நாட்டுக்காரங்களும் அங்க நிலம் வாங்கி விவசாயம் பண்ண சோழர் தடை விதிச்சிருக்காரு. படையோட சாப்பாட்டுக்கு உற்பத்தி ஆகிற அத்தனை விளை நிலங்களும் சோழர்கள் கிட்ட இருக்குது. மூவேந்தர் ஒற்றுமையை உடைக்குது. இதை உங்க சோழர்கிட்ட வாய்மொழியாவும் சொல்லு அப்படின்னு சேரர் மேற்கொண்டு படிக்க சொல்லி கையசைச்சாரு. கொற்றவனோட கண்ணுங்க 2வது விதியை பார்த்துச்சு. 2வது விதி, எந்த காரணம் கொண்டும் மூவேந்தர் கூட்டுப்படை கரும்பண்ணை நதியை கடக்க கூடாது. இது தமிழகத்தை காக்கிற படையா மட்டுமே இருக்கணும். நில ஆக்கிரமிப்புக்கு பாண்டிய சேர சேனைங்க ஒத்துழைக்காது அப்படின்னு படிச்சுட்டு அவங்கள பார்த்தான். உடனே பாண்டிய மன்னர், கூட்டுப்படை கரும்பண்ணையை கடந்தா சுயாட்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. படையோட எல்லாமே, அதாவது வீரர்கள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் படைத்தலைவர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். அந்த படைத்தலைவர்கள் கட்டுப்பாட்டை இழந்து மண்ணாசையோட சுயலாபம் பார்த்து செயல்பட்டாங்கன்னா ஒத்துமை கொலையும்னாரு. 3வது விதி, கூட்டுப்படைக்கு ஆகிற பணச்செலவை வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு பண்ணி மன்னர்களுக்கும் வேளிர்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு படிச்சான் கொற்றவன். படிச்சுட்டு வழக்கம் போல கொற்றவன் அவங்கள பார்க்க, மூவேந்தர்கள் மட்டும் இல்ல, வேளிர்களும் கூட்டுப்படைக்கு தேவையான பணத்தை வரியா செலுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது பணம் கொடுக்கறவங்க கிட்ட நியாயமா அதுக்குள்ள செலவுகளையும் சொல்றதே எல்லாருக்கும் நல்லது அப்படின்னாரு சேரமன்னர். 4ஆம் விதியை படிக்க ஆரம்பிச்சான் அவன். வீரர்களுக்கு கொடுக்கப்படுற ஆயுதங்கள் தரத்திலையும் எண்ணிக்கையிலையும் சமமாயிருக்கணும்னு அந்த விதியும் படிச்சுட்டு கொற்றவன் திரும்ப மன்னர்களை பார்த்தான். இதுக்கு எக்கச்சக்க புகார் வந்திருக்கு. ஆயுதத்தை மாத்திடுறாங்க, எங்க படையோட தரமான எஃகு ஆயுதங்களை வேற படைக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னாரு சேரன். அவர் சோழர்கள் எங்க ஆயுதத்தை மாத்திடுறாங்கன்னு தான் இன்டைரக்டா சொன்னாரோ? இவர் பேசுறத பார்த்தா இதுல பல விதிங்க சேர மன்னர் தான் போட்டிருப்பாரோ அப்படின்னு தோணுதுல்ல. எப்பா கொற்றவா, இவங்க கிட்ட இருந்து நீ எப்படி சமாளிச்சு வெளியில வரப்போறியோ தெரியலையே. என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.